பெரிய பெரிய எமோஷன்ஸ் பொறுத்த லால் சலாம் நமக்குள்ள அவ்வளோ பெரிய எமோஷன்ஸ் உருவாக்குதா அப்படின்ற ஒரு கேள்விகள் தான் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு. ரஜினிகாந்த் போல ஒரு முக்கியமான ஒரு நட்சத்திரம் இந்த மாதிரி ஒரு ஒரு கதாபாத்திரத்தை ஒரு ஒரு இஸ்லாமிய கதாபாத்திரத்தை ஒரு நல்ல ஆணை இந்த சூழலில் ப்ளே பண்ணுவது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். மதத்தையும் நம்பிக்கையும் மனசுல வை, மனித நேயத்தை அதுக்கு மேலே வை. அதான் இந்த நாட்டோட அடையாளம். வணக்கம், நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லேட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லியே கொஞ்ச நாள் ஆச்சு போல இருக்குல்ல. ஆமாம், லாஸ்ட் 1-2 பெரிய படங்கள் மிஸ் பண்ணியிருந்தேன் லேட் ரிவ்யூ பண்ணுறதுக்கு. ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த படங்களுடைய ஒரு டெக்ஸ்ட் ரிவ்யூ ஆல்ரெடி சினிமா எக்ஸ்பிரஸ் வெப்சைட்டில் இருக்குது. ஸோ ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோஸ்க்காக காத்துட்டு இருந்தீங்க, அந்த ரிவ்யூஸ் பார்க்கல, ஏன் பண்ணலை, அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா டெக்ஸ்ட் வடிவத்தில் இருக்குது. டூ செக் இட் அவுட். பட் எஸ், ஸோ குட் டு பி பேக். இன்னைக்கு நான் லேட்டாக ரிவ்யூ பண்ண போகிற படம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் இயக்கியிருக்கிறேன். பல பேர் நடிச்சிருக்காங்க. விஷ்ணு விஷால், விக்ராந்த், செந்தில், தம்பி ராமையா மற்றும் அஃப்கோர்ஸ் ரஜினிகாந்த் அவர்கள். ஏஆர் ரஹ்மான் இசையில் வெளிவந்திருக்கிற லால் சலாம். லால் சலாம் படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் மொய்தீன் பாய் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. பேர்லேருந்தே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இது ஒரு இஸ்லாமிய ஆண் கதாபாத்திரம் அண்ட் ஒரு நல்ல இஸ்லாமிய ஆண். அது ஸ்பெசிஃபிக்காக நான் ஏன் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, என்னத்தான் தன்னுடைய குடும்பம் பெரிய துயரத்துக்கு உட்பட்டாலும், நிறைய பிரச்சனைகளை சந்தித்தாலும், என்னதான் மத சார்பில் பல பிரச்சனைகள் நடந்தாலும் கூட முடிஞ்ச வரைக்கும் நான் மற்றவங்களை கருணையோடு தான் நடத்துவேன், அன்போடு தான் நடத்துவேன் அப்படின்னு தீர்மானித்து பெரிய துயரத்தில் கூட ஒரு அன்போடு நடக்கக்கூடிய ஒரு பெரிய மனுஷன் இந்த மொய்தீன் பாய் அப்படிங்கிறவர். எனக்கு ஆல்மோஸ்ட் ஸ்பெசிஃபிக்காக நான் ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா, இந்த கேரக்டரை பொறுத்து யோசிக்கும் பொழுது ஆல்மோஸ்ட் ஒரு கிராண்ட் டோட்டல், ஒரு கிராண்ட் சம்மரி ஆஃப் இந்த மாதிரி பல மனிதர்கள் நம்மளை சுற்றி வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்கல்ல. மைனாரிட்டி குரூப் சார்ந்தவங்க, ஓரளவுக்கு நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பயத்தோடு வாழக்கூடிய மக்கள். இன்றைய சூழலில் இது உன் நாடு இல்லைன்னு அடிக்கடி பல பேர் அவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, இல்லையே இதுவும் என் நாடு தான், நீங்களும் என்னுடைய அண்ணன் தம்பிகள் மாதிரி தானே அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த எல்லா நல்ல உள்ளங்களுமே ஒரு பெரிய உள்ளமாகத்தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த கேரக்டர் ஓரளவுக்கு அதை சுட்டி காட்டக்கூடிய ஒரு கேரக்டராகத்தான் எனக்கு தெரிஞ்சுது. பல விஷயங்கள் சொல்கிறாரு ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படம் டுவர்ட்ஸ் வெரி எண்ட் எஸ்பெஷலி. அவர் சொல்லக்கூடிய பல வரிகளில், முக்கியமான வரிகளில் ஒன்று, இந்திய முஸ்லிம்களுக்கு இந்தியா தான் அவங்களுடைய ஒரு வீடு, அவங்க இதை தாண்டி வேறு நாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவர் சொல்வதாக இருக்கட்டும். இல்லை, மதத்தையும் நம்பிக்கையும் மனசில் வை, மனிதநேயத்தை அதுக்கு மேலே வை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரியாக இருக்கட்டும். அதாவது என்னத்தான் நான் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக இந்த படத்துக்குள்ளே இன்னும் நுழையலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பட் இந்த கதாபாத்திரம் பொறுத்து நான் முக்கியமாக இவ்வளோ நேரம் பேசுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ரஜினிகாந்த் போல ஒரு முக்கியமான ஒரு நட்சத்திரம் இந்த மாதிரி ஒரு ஒரு கதாபாத்திரத்தை ஒரு ஒரு இஸ்லாமிய கதாபாத்திரத்தை ஒரு நல்ல ஆணை இந்த சூழலில் ப்ளே பண்ணுவது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அதுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருப்பதாக நான் பார்க்குறேன். இன்ஃபேக்ட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கோவப்படாதீங்க, கோவத்தை தாண்டி ஒரு ஒரு நட்பு அங்கே இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குதுன்னு அவர் வலியுறுத்துவதாக இருக்கட்டும். இல்லை எல்லா கடவுளும் ஒன்று, நீங்கள் கேட்கலாம். இன்ஃபேக்ட் ஏன் மற்ற இந்த மாதிரி ஒரு எல்லா மதமும் ஒன்று, எல்லா கடவுளும் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய பல படங்களை நம்ம பார்த்துருக்கோமே ஓவர் தி இயர்ஸ். அண்ட் இது கொஞ்சம் சிம்பிளிஸ்டிக்கான ஒரு தாட் தானே அப்படின்னு கேட்கலாம். வாஸ்தவம் தான். பட் இருந்தும் இன்றைய இந்த காலகட்டத்தில் இந்த ப்ரெசண்ட் இது என்னுடைய பார்வைக்கு ரொம்ப முக்கியமாக படுது. அதனால தான் இவ்வளோ மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இது லால் சலாமுடைய ஒரு மிகப்பெரிய வலிமையாகவே நான் பார்க்குறேன். பட் அதை தாண்டி வேறு என்ன வலிமைகள் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு. இன்ஃபேக்ட் ரொம்ப நேரத்துக்கு இந்த படத்தினுடைய கருதான் என்ன, இந்த படத்தினுடைய சோல் என்ன, இந்த படத்துக்கு ஒரு எந்த திசைக்கு போகணும்னு தெரிஞ்சு போகுதா அப்படின்ற ஒரு பல குழப்பங்கள், கேள்விகள் எனக்குள்ளே எழுந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா ஒன்று, ஸ்க்ரீன் பிளேயில் கான்ஸ்டண்ட்டாக பேக் அண்ட் ஃபோர்த் நடக்கிற ஒரு விஷயம். டக்குன்னு யோசித்தோம் அப்படின்னா, ஆமாம் இது ஒரு முரார்பாத் அப்படிங்கிற ஒரு ஊரில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மத ரீதியாக வரக்கூடிய பல பிரச்சனைகள் என்ன, அதன் வழியாக இந்த ஊர் வாசிகள் அவங்க யார் அவங்க எப்படி உளவியல் ரீதியாக பல விதமான முறைகளில் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கதை நம்ம சொல்லிடலாம். பட் ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் பொறுத்து பேச முயற்சி பண்ணுது இந்த படம். ஒன்று என்ன அப்படின்னா, அரசியல்வாதிகள் இந்த மாதிரி இடங்களில் பிரச்சனைகளை உண்டாக்கி அவங்க எப்படி சுயநலத்துக்கு அது
பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமாக இருக்கட்டும். இல்லை திடீர்னு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபில்மாக மாறுது. 2 கிரிக்கெட் அணிகள் இருக்காங்க. ஒரு பக்கம் திரு அப்படிங்கிறவர் விஷ்ணு விஷால் ப்ளே பண்ணுற கேரக்டர், இன்னொரு பக்கம் ஷம்சுதீன் அப்படிங்கிறவர் விக்ராந்த் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். விக்ராந்தோடைய பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இந்த 2 பேருக்குள்ளே வரக்கூடிய ஒரு மோதல் என்ன அப்படின்ற மாதிரி பேசுது. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த ஊரில் கடவுள் சார்ந்த சடங்குகள் என்ன, இந்த திருவிழாக்கள், இந்த திருவிழா எவ்வளோ முக்கியமாக இருக்குது மனிதர்களை ஒன்று சேர்ப்பதற்கு அப்படிங்கிற மாதிரி பேசுது. பட் ஒரு மதம் சார்ந்த கொண்டாட்டம் மட்டும் எல்லாரையும் ஒன்று மட்டும்தான் சேர்க்குமா, இல்லை அதுக்குள்ளே பிரிவினை வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டா அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் எனக்குள்ளே இருந்துச்சு. நிறைய கிரிக்கெட் ஃபுட்டேஜ் இருந்தது. ஏன்னு ஐ வாசன்ட் என்டையர்லி ஷூர் உண்மையை சொல்ல போனால். ஏன்னா இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபில்ம் கிடையாது. நிறைய விஷயங்கள் சொல்ல முயற்சி பண்ணக்கூடிய இந்த படத்தில் ஸ்பெசிஃபிக்காக ஸ்கோர் எல்லாம் இறங்கி 15 ஓவரில் இவங்க அவ்வளோ அடித்தாங்க இவ்வளோ அடித்தாங்க அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் போக வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இதெல்லாம் தாண்டி மிஸ்டர் ரஜினிகாந்த் வேறு இருக்கார் அந்த படத்தில் அப்படின்னும் போது கான்ஸ்டண்ட்டாக நம்ம அவருடைய கதாபாத்திரம் பொறுத்தும் நம்ம யோசிச்சுக்கிட்டே தான் இருப்போம். இது கண்டிப்பாக ஒரு கேமியோலாம் கிடையாது. அண்ட் ஒரு ஒரு முழுநீள அப்பியரன்ஸ்னு சொல்ல முடியாது, பட் சம்வேர் இன் பிட்வீன் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நிறைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கிடைக்குது ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த படத்தில். இது எல்லாமே 150 நிமிஷத்துக்குள்ளே இந்த படம் பேச முயற்சி பண்ணுது. மேபி இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஆங்கிள்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆழமாக பேச முடியாததுனாலேயோ என்னவோ, பெரிய நேரம் இல்லாததுனாலேயோ என்னவோ, அடிக்கடி நரேட்டராக உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப ஆப்வியஸான நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ரேடியோவில் நம்ம கேட்குற மாதிரி நமக்கு கதை சொல்ல ஆரம்பிக்கிற ஒரு தன்மையும் அடிக்கடி நம்ம கவனிக்கலாம் அந்த படத்தில். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் முதன்முறை அந்த 2 கிரிக்கெட் அணிகளை பார்க்கும்பொழுது, ஆமாம் இவங்க 2 பேரும், இது ரெண்டும் 2 கிரிக்கெட் டீம்ஸ், ஒன்று 3 ஸ்டார், இன்னொன்று எம்சிசி அப்படிங்கிற ஒரு அணி. 3 ஸ்டார் அப்படிங்கிற ஒரு அணி இது வரைக்கும் தோல்வியை சந்தித்ததே கிடையாது. இந்த அணியில் ஒரு திரு அப்படிங்கிற ஒருத்தர் மட்டும்தான் நான் ஹிந்து பிளேயர். உங்களுக்கு புரியுதில்ல? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நமக்கு ஒரு வாய்ஸ் ஓவரில் ஒரு நரேட்டராக, அண்ட் இந்த ஒரு இன்சிடெண்ட் மட்டும் கிடையாது, அடிக்கடி இந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டிங் குவாலிட்டியை கவனிக்கலாம் அந்த படத்தில். ஸோ ஒருவேளை இந்த படம் எதை பற்றி அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில், இவ்வளோ நேரம் நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்கல்ல அதெல்லாம் தான் அப்படின்றது ஒரு பதிலாக இருந்தால், பதிலுக்கு இன்னொரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். அப்போது ஏன்னா எனி டைம் எனி ஒன் டெல்ஸ் மீ தட் இந்த படம் வந்து இது எல்லாத்தையும் பற்றியும் தான் அப்படின்னு சொன்னால், அப்போ எதை பற்றியுமே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி டக்குன்னு வர தோணும்ல. ஏன் சொல்கிறேன்னா, இது கையாளக்கூடிய இந்த பல ஆங்கிள்ஸ் நம்ம பேசுனது இது எல்லாமே நமக்கு ஒரு ஆழமான ஆங்கிள்ஸாக நமக்குள்ளே பதியுதா, இல்லை எமோஷ்னலாக நம்மளை என்கேஜ் பண்ணுதா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கணும்னு நினைக்கிறேன். அரசியல்வாதிகளில் அவங்க கையாளக்கூடிய யுக்திகளில் ஒரு பெரிய இன்வென்டிவ்னஸோ இல்லை அது கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்கா அப்படின்னா ஐம் நாட் ரியலி ஷூர். கொஞ்சம் சிம்பிளிஸ்டிக்காகத்தான் நான் பார்த்தேன். விஷ்ணு விஷால் ப்ளே பண்ணக்கூடிய திரு அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அந்த கேரக்டருக்கு எடுத்த உடனே நம்ம ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக ஒருத்தங்க அறிமுகப்படுத்தப்படுறாங்க. பட் அந்த ஒரு மேலோட்டமான ஒரு ஸ்ட்ரென்த் ஒன்று காமிக்கப்படுது இல்லை, அது எந்த விதத்தில் பிரயோஜனப்படுது இந்த படத்துக்கு? இன்ஃபேக்ட் அந்த ஒரு காட்சியில் அவங்க ஏதோ ஸ்லைட்டாக கோச்சிக்கிறாங்க, ஏதோ ஒன்று பேசுகிறாங்க, பட் நேராக ஒரு தேவையில்லாத ஒரு இன் மை ஒப்பீனியன் ஒரு டுவெட்டுக்காக தான் அது யூஸ் ஆகுது. நிறைய கிரிக்கெட் ஃபுட்டேஜ் இருக்கக்கூடிய இந்த படத்தில் ஸ்போர்ட்ஸ் ரீதியான சந்தோஷங்கள் நமக்கு கிடைக்குதா அப்படின்னா நாட் ரியலி. இன்ஃபேக்ட் அபவ் ஆல் ரஜினிகாந்த் அவர்கள் ப்ளே பண்ணக்கூடிய மொய்தீன் பாய் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அவரை நம்ம உளவியல் ரீதியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியுதா அப்படின்ற கேள்வியை நம்ம எழுப்பணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பக்கம் வந்து அவர் அறிமுக காட்சியிலேயே ஒரு பயங்கரமாக சண்டை காட்சி wasn't exactly doing it for me. அது பெரிய சந்தோஷங்கள்லாம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், ஈவன் அந்த ஸ்டண்ட் போர்ஷன்ஸ் கூட. பட் அதை தாண்டி நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த இடத்துல அவர் ஏன் சண்டை போட்டார் அப்படின்னா, தன்னுடைய மகனுக்கு ஒரு சின்ன கீறல் விழுந்தாலோ ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலோ இவர் இறங்கி அடிப்பார் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் வருது இல்லை. பட் அதனுடைய ஒரு டைரக்ட் கான்ட்ராஸ்ட் நம்ம பார்க்குறோம். அந்த கான்ட்ராஸ்ட்டுக்கான பின்னணி ஒரு தியரிட்டிக்கலாக நமக்கு சொல்லப்படுது. ஆமாம், நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது மேலோட்டமாக. ஓஹோ, ஓகே, சரி, ஓகே, இதனால தான் அவர் தன்னுடைய மகனுக்கு ஒரு பெரிய துயரம் வரும்பொழுது கூட அவர் ஒன்றும் பண்ணாமல் இருக்காரு. பட் அந்த நேரங்களில் அவருடைய கஷ்டத்தை நம்மளால் உண்மையாகவே ஆழமாக புரிஞ்சிக்க முடியுதான்ற ஒரு கேள்வியை நம்ம எழுப்பணும். அவ்வளோ குவிக்காக அடிதடிக்குள்ளே இறங்கக்கூடிய இவர் வந்து அவ்வளோ ஒரு பாசமாக ஒருத்தர் மேலே நடந்துக்கிறாரு அப்படின்னா, அப்போது அவருக்குள்ளே என்ன ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்கணும். என்ன மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார்ல, தன்னுடைய மகனை ஒரு விதத்தில் ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு. ஸோ அகெயின் தீஸ் ஆர் ஆல் இதெல்லாமே டீட்டெயில்ஸ் தட் ஷுட் ரெஜிஸ்டர் எமோஷ்னலி அப்படின்னு நினைக்கிறேன். அது இந்த படம் கண்டிப்பாக செய்ய தவறுது அப்படின்ட்டு தான் தோணுது. இன்ஃபேக்ட் திருவும் ஷம்சுவும் விக்ராந்தும் விஷ்ணு விஷாலும் அவங்க ஒரு சண்டைக்கு அப்புறமா அவங்க ஒன்று சேர்றாங்களா இல்லையான்ற ஒரு கேள்விகள் இருக்குது. பட் அவங்க ஒன்று சேரும் பொழுது
ஆர் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்குதா? அதை நம்மளால நம்ப முடியுதா? இன்ஃபேக்ட் ஐ வாஸ் லுக்கிங் அட் இட் லைக் இதுதானா? இது இந்த பிரச்சனை பிறகு இந்த ஒரு விஷயத்தினால அவங்க ஒண்ணு சரி சரி அவ்வளோ குயிக்கா நடந்துருமா? அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருந்துச்சு. ஸோ பெரிய பெரிய எமோஷன்ஸ் பொறுத்த லால் சலாம் நமக்குள்ள அவ்வளோ பெரிய எமோஷன்ஸ் உருவாக்குதா? அப்படின்ற ஒரு கேள்விகள் தான் கான்ஸ்டன்ட்டாக இருந்துச்சு. அண்ட் பெர்ஃபார்மன்ஸஸும் கொஞ்சம் அன்ஈவனாக தான் இருந்த மாதிரி தோணுச்சு எனக்கு. ஈவன் ரஜினிகாந்த் அவர்களே சில போர்ஷன்ஸில் லைக் அவர் வந்து தன்னுடைய மகனுக்காக ஒரு மாதிரி வீட்டில் தனியாக போலிங் போடுறாரு அப்படின்றதாக இருக்கட்டும், இல்லை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்பொழுது ஏதோ ஒரு நியூஸ் வருது, ஸோ எல்லாத்தையும் தூக்கி போட்டு கொண்டாடுறாரு அப்படின்ற ஒரு குழந்தைத்தன்மை காட்டுற ஒரு முயற்சி, அது அது அவ்வளோ ஹார்ட் வார்மிங்காக ஐ டோன்ட் நோ, இட் டிடன்ட் ரியலி ஒர்க் ஃபார் மீ. ப்ராபப்ளி பிகாஸ் அது பெர்ஃபார்மன்ஸையும் தாண்டி மேபி பயங்கர டோனல் இன்கன்சிஸ்டன்சியும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில் கான்ஸ்டண்ட்டாக. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, விக்ராந்த் கேரக்டருடைய ஒரு பெரிய துயரத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த குடும்பத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு நம்ம கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். சட்டுன்னு அங்கேருந்து நம்மளை திசை திருப்பி நேராக விஷ்ணு விஷால் கேரக்டருக்கு அவருக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷங்கள், அவருக்கு ஏற்ற ஒரு ஹீரோயிக்கான ஒரு மியூசிக் போட்டு திடீர்னு அங்கே நம்மளை டக்குன்னு அங்கே மாற்றும் பொழுது அது நம்ம தயாராக இருக்க மாட்டோம்ல, பட்டுன்னு இவ்வளோ குயிக்காக மூட் சேஞ்ச் ஆகும்போது ஒரு ஃபில்மில். ஸோ டாக்கிங் அபவுட் பெர்ஃபார்மன்ஸஸ், எனக்கு விக்ராந்தோடைய பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சது. ரொம்ப இன்வெஸ்டடான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக எனக்கு தோணுச்சு. அவருடைய துயரமும் சரி, அவருடைய ஃப்ரஸ்ட்ரேஷனும் சரி, அவருடைய கோபம், ஆதங்கம், எல்லாமே நான் நம்பினேன் ப்ரீஃப்லி அது வரும்பொழுது எல்லாமே. செந்திலுடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப சில காட்சிகளுக்கே வந்தாலும் கூட, அண்ட் உண்மையாக சொல்லப்போனால் ஆரம்பத்திலே தெரிஞ்சிருச்சு தெளிவாக இந்த மாதிரி கேரக்டர்ஸ்க்கெலாம் என்ன நடக்கும்னு. பட் அவருடைய ஒரு இன்னசென்ஸாக இருக்கட்டும், அவருடைய ஒரு ஹோல் ஆங்கிளே எனக்கு அகைன் வெரி வெரி ஷார்ட் ஆங்கிள் இந்த ஃபில்ம் ஒர்க் ஆச்சு. அண்ட் பட் அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது ஒரு பெரிய அதிர்ச்சியோ இல்லை ஒரு பெரிய சோகமோ இந்த படம் உண்டாக்க தவறுச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். இன்ஃபேக்ட் என்னுடைய ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் எமோஷனும் கொஞ்சம் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் கான்ஸ்டன்ட்லி, எஸ்பெஷலி வென் திரு கேரக்டருடைய அம்மாவாக வர்றவங்க கான்ஸ்டண்ட்டாக தெரில எத்தனை வாட்டி அழுதுருப்பாங்க இந்த படத்தில் அப்படின்னு சொல்லி, ஒவ்வொரு வாட்டியும் ஹேமிங் இட் அப்னு சொல்லுவோம்ல, ஒரு வாட்டியும் ஓகே கிதறி அழுது இங்கே ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறான் பாரு அப்படின்ற ஒரு ஸ்பேஸில் தான் ஆப்ரேட் பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு. கொஞ்சம் இந்த 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 படத்துலேருந்து கொஞ்சம் வெளியில் உட்கார்ந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸாக தான் தெரிஞ்சதும் கூட. நான் சொன்னது போல் எந்த இடங்களில் நான் கொஞ்சம் அக்கறை தெரிவிக்க ஆரம்பித்தேன் இந்த படத்து மேலே, செந்தில் அப்படிங்கிற ஒரு பெரிஃபரல் கேரக்டர், அவர் எப்படி ஒரு திருவிழாக்காக காத்துக்கிட்டு இருக்காரு தன்னுடைய குடும்பத்தை பார்ப்பதற்கு அப்படிங்கிற ஒரு சின்ன ஆங்கிளாக இருக்கட்டும், இல்லை வெரி லேட் இந்த ஃபில்ம் ஷம்சுவுக்கும் அவர் தந்தைக்குமான ஒரு உறவும் சரி, அந்த குடும்பத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு போர்ஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் தான் எப்போ இந்த படம் வந்து இந்த பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நான் பேசுகிறேன் அப்படின்ற ஒரு தன்மையை கைவிட்டுட்டு வாங்க இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் குடும்பத்தை பொறுத்து நம்ம பேச ஆரம்பிப்போம், இந்த மனித உறவுகள் பொறுத்து, சின்ன மனித உறவுகள் பொறுத்து நம்ம பேச ஆரம்பிப்போம் அப்படின்னும் பொழுது தான் இந்த படத்தினுடைய ஒரு பெரிய எமோஷன் வர்றதுக்கான ஒரு சின்ன சின்ன ஸ்பேசஸ் அங்கே இருந்துச்சு அப்படின்றதான் பார்க்குறேன் நான். பட் ஐ டோன்ட் திங்க் இட் வாஸ் கன்சிஸ்டன்ட்லி டன். அண்ட் அது ஒரு இந்த படத்தினுடைய ஒரு பிரதான குறிக்கோளாகவும் எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் இது ஒரு மச் பெட்டர் ஃபில்மாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக நிறைய சின்ன சின்ன டச்சஸ் எல்லாம் நான் இன்னும் கொஞ்சம் ரசித்து அதை பொறுத்து பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மொய்தீன் பாய் வந்து எப்படி தன்னுடைய மகனையே ஒரு இடத்துல ஏமாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது அவருக்கு அப்படின்றதாக இருக்கட்டும், இல்லை ஒரு பெண் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு கடவுள் மாதிரி துணியெல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க கத்திக்கிட்டே இருக்காங்க, கதறிக்கிட்டே இருக்காங்க, பட் அவங்க எங்கே சிரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஓரளவுக்கு கடவுள் வேஷம் போடுறவங்க, சடங்குகள் இதெல்லாம் வரக்கூடிய படங்களில் டுவர்ட்ஸ் அ வெரி எண்ட் அந்த கடவுளே ஒரு மனுஷ ரூபத்தில் அப்படி இறங்கி ஒரு பெரிய வன்முறை வழியாக ஒரு நல்லதை நடத்தி வைப்பாங்கல்ல. பட் இந்த படத்தில் என்ன பிடிச்சதுன்னா ஆல்மோஸ்ட் வெரி சிமிலர் ஐடியா தான், பட் இருந்தும் ரொம்ப ப்ராக்டிக்கலாக ரொம்ப ரியலிஸ்டிக்காக இங்கே அடித்து வேலையெல்லாம் தூக்கிட்டு வந்து கொல்றேன் அப்படிங்கிற ஒரு படம் கிடையாது, இல்லை இது ஒரு சாமி படம் கிடையாது. பட் இருந்தாலும் அந்த இடத்துல இவங்க பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு கெட்டவன் தானே உணர்ந்து சரணடைகிறான் அப்படின்ற ஒரு சின்ன டச்சாக இருக்கட்டும். ஸோ அண்ட் 1-2 வரிகள் லைக் மான மரியாதையை விட நியாய தர்மம் ரொம்ப முக்கியம்னு ஒரு கதாபாத்திரம் சொல்வதாக இருக்கட்டும். பட் இது எல்லாமே
இன் அ பெட்டர் ஃபில்ம் நான் ரொம்ப ரொம்ப ரசிச்சிருப்பேன் ஃபார் ஷுர். இன் அ பெட்டர் ஃபில்ம் டெஃபினெட்லி இன்னும் கொஞ்சம் ஒரு எமோஷ்னலான ஒரு எஃபெக்டிவ் ஃபில்மாக இருந்திருந்தால், இன்னும் கொஞ்சம் ஒரு இன்வென்டிவான ஃபில்மோ இல்லை ஒரு ஒரு ப்ராப்பர் சென்ஸ் ஆஃப் டிரெக்ஷன் இருந்திருந்தாலோ. அண்ட் அண்ட் இட்ஸ் பிட்டின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் தன்னைத்தானே ஒப்படைச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு படத்தினுடைய ஒரு கதாபாத்திரத்திற்காக யூஸ்வலாக அந்த அந்த கமர்ஷியல் ஃபில்ம் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் ஒன்று சொல்லுவோம்ல, அதனுடைய தேவைகள்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, பரவாயில்ல இந்த படத்துக்கு என்ன தேவை, நான் ஒரு ப்ரொக்ரெசிவ் பாலிடிக்ஸ் வந்து நான் பேசுகிறேன், இந்த கதை என்ன தேவை என்கிட்டேருந்து கேட்குதோ நான் ஓரளவுக்கு ஐல் சப்மிட் அப்படின்ற ஒரு சென்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் நடக்கும் பொழுது இந்த படம் அவ்வளோ ரசிக்கும்படியான ஒரு படமாக அமையலையே அப்படிங்கிற ஒரு 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 சோகம் தான் எனக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நான். பட் யா, ஸோ இது என்னுடைய லேட் ரிவ்யூ ஆஃப் லால் சலாம். நீங்கள் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சதா? ஒருவேளை பிடிக்கல அப்படின்னா யூனோ நீங்கள் ரசித்தது ரசிக்காதது இதெல்லாம் காமெண்ட்ஸில் விடுங்க, கண்டிப்பாக நான் படிப்பேன். மறுபடியும் இன்னொரு லேட் ரிவ்யூவுக்கு உங்களை சந்திக்கும் வரை நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். நன்றி, வணக்கம்.